கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 121:6. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலில் வெயில் இருக்கிறது இயற்கை, இரவில் நிலவு இருக்கிறது இயற்கை. இதை மாற்ற முடியாது. பகலில் வர்ற வெயிலை நம்மால் மாற்ற முடியாது. இரவில் வருகிற அந்த நிலவினுடைய வெளிச்சத்தையும் யாராலையும் மாற்ற முடியாது. பகலிலே வெயில், இரவிலே நிலவு. அப்போது இதில் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பகலில் வெயில் இருந்தாலும் சரி, இரவில் நிலவு இருந்தாலும் சரி, உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலில் வெயில் எதுக்காக ஆண்டவர் கொடுத்துறாருன்னா, உன்னை சுட்டெரிக்கிறதுக்காக அல்ல. சில சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகள் அப்படின்னு இருக்குது. நம்முடைய உடம்புக்கு சூரியன் பக்குவப்படுத்துகிற விட்டாமின் ஒன்று இருக்குது, விட்டாமின் டின்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் சூரியன் தான் கொடுக்கும். அமெரிக்க தேசத்தில் நான் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது நான் தங்கியிருந்த வீட்டில் ஒரு சின்ன ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. அது வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்களாம். எதுக்குன்னு கேட்டால், பகல்லையும் வெயில் அடிக்காது சில சீசனில், அந்த சீசனில் வெயில் இல்லாத சீசனில் இதை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களாம். இல்லைன்னா விட்டாமின் டி குறைபாடு வந்துடுமா. அப்போ எனக்கு கொடுத்தாங்க. அப்போ தான் யோசித்தோம், அப்போ சூரியனில் நமக்கு உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் வேறு கொடுக்குது சூரியன். அப்புறம் பைபிளில் பார்த்தா ஒரு வசனம் இருக்குது, சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகள். அப்போ நம்ம சுட்டரிக்கிற வெயிலில் இருந்தால் கூட சரி, அதனால் நமக்கு சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம துணியை துவைச்சி வெளியே காய போட்டால் கூட அந்த வெயில் இருந்தால் தான் அது காயம். இல்லைன்னா காயறதுக்கு ரொம்ப அந்த காற்றுப்பட்டு காயறது ஆகும், அதுக்கு ரொம்ப அவர்ஸ் எடுக்கும். ஸோ இந்த வெயில் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு அவசியமான காரியங்கள் தான். ஸோ எனவே ஆனால் என்ன ஒன்று, அது ஒன்று சேதப்படுத்தாது. அதே போல் இரவில் உள்ள நிலவு உன்னை சேதப்படுத்துவதற்காக ஆண்டவர் உண்டு பண்ணவில்லை, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக அவைகள் உண்டு பண்ணினவைகள். அதனால தான் வசனம் சொல்கிறது, சூரியன் பக்குவப்படுத்துகிற கனிகளினாலும் இரவிலே சந்திரன் பக்குவப்படுத்தும் கனிகள். அப்படின்னா சந்திரன் அந்த நிலவுனால கூட நிறைய கனிகள் பக்குவப்படுத்தப்படும். ஸோ இவைகள் நமக்கு ஆசீர்வாதத்திற்காக தவிர அழிவிற்கு இல்லை. சில காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அழிவை கொண்டு வருகிறது மாதிரி உங்கள் கண்களுக்கு பட்டாலும், இந்த வசனத்தின் நிமித்தம் இனி அவைகள் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. அவைகளினால் உங்களுக்கு அழிவு வராது. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருத்தர் மந்திரவாதம் பண்ணியிருக்கலாம், செய்வனை பண்ணியிருக்கலாம். என்னென்ன செய்வனை கட்டுகள், மாந்திரிக வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குரியதை பறித்ததோ அழித்ததோ கெடுத்ததோ, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி போட்டு அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு தருவார். சேதமற்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தருவார். ஒருவேளை கடந்த நாட்களில் உன் பேரை சேதப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி அந்த விஷயத்தில் தலையிட்டு உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். கடந்த நாட்களில் ஏதோ ஒரு விபத்து நடந்து உன் சரீரத்தில் சேதம் வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, அந்த சேதத்தை மாற்றும்படி என்னுடைய தழும்புள்ள கரத்தை வைத்து உன்னை குணமாக்குவேன். கடந்த நாட்களில் ஏதோ ஒரு வியாதி உன்னை சேதப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவருடைய தழும்புள்ள கரம், ஜெகோவா ரஃபாவுடைய தழும்புள்ள கரம் இன்னைக்கு உங்கள் மேலே வச்சு இந்த நோய்கள் எல்லாம் மாற்றி உங்களை காத்துக்கொள்வார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரர் மைக்கேல் ஃப்ரம் திருமுல்லை வாயில், சென்னை. என்னுடைய தகப்பனாருக்கு கால் மூட்டு அறுவை சிகிச்சை செய்திருந்தார்கள். மேலும் அவருக்கு சரீரத்தில் உப்பு சத்து அதிகமாக இருந்தது. சிறுநீர் சரியாக வெளியேறவில்லை. மருத்துவர் என்னுடைய தகப்பனாருக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் சென்னை ஜெப மையத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்னுடைய தகப்பனாருக்கு டயாலிசிஸ் செய்யாமலே அற்புத சுகத்தை கட்டளையிட்டார். மேலும் கர்த்தர் என்னுடைய கடன் பிரச்சனையை தீர்த்தார். சொந்தமாக இடம் வாங்க கிருபை புரிந்தார். என்னுடைய பெரியப்பாவிற்கும் சரீரத்திலே ஆரோக்கியத்தை தந்து தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். அந்த அற்புதங்கள் இனி உங்கள் வீட்டிலே நடக்கும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது. அவைகள் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
அதற்காகவே நீர் படைத்திருக்கிறேன். என்னென்ன சேதங்கள், பொருள் சேதங்கள், பண சேதங்கள், பெயர் சேதங்கள், உயிர் சேதங்கள் என்னென்ன என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடந்ததோ அவை எல்லாவற்றுக்கும் சரியாக என் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும்படி இனி தொடர்ந்து நிறைய நல்ல காரியங்கள் நடக்கட்டும். இவர்களையும் இவர்கள் வீட்டையும் இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி போட்டு பொதிந்து காத்துக்கொள்ளும். 4 காசு சேமிக்க உதவி செய்யுங்க. எல்லா தடைகளும் கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை அழித்து அற்புதங்களை செய்யும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி. இதோ என் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், என்னுடைய மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.